தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்டைரக்டா விஜய் அவர்களை கூட்டணிக்கு கூப்பிட்டு இருக்காங்க. என்ன தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்காங்க, டீட்டெயிலாக பேச போகிறோம். விஜய் ஒரு நடிகர், நாங்கள் மருத்துவர்கள். விஜய்க்கு வருபவர்கள் எல்லாம் ஓட்டு போடுபவர்களா என்று தெரியாது. தேர்தல் வரட்டும், அதனை பார்த்து கொள்ளலாம். ஆனால் வேடிக்கை பார்ப்பதற்கு கூட்டம் வரும், எங்களுக்கு கூட்டம் வரவில்லை என்று சொல்ல வேண்டாம். கட்சி தலைவராக விஜய் தற்போதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அரசியலில் போராட்டங்களை அவர் நடத்தியது கிடையாது. திமுகவுக்கு அவர் சவாலாக இருக்கட்டும், திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பை அவர் தீவிரப்படுத்தட்டும். திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்றேன் கடமை எங்களுக்கு உள்ளது, விஜய்க்கும் உள்ளது. தற்போது நடப்பது பாராளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் என்பதை விஜய்க்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அவர் யார் வீட்டுக்குள் இருக்கிறார்கள் அவர்களை தான் வெளியில் அனுப்ப வேண்டும். அப்படி பார்த்தால் சட்டமன்ற தேர்தலில் கோட்டைக்குள் அமர்ந்திருப்பது திமுக தான், அவர்களை தான் அனுப்ப வேண்டும். விஜய்க்கு வாக்கு சதவீதத்தை பிரிக்கலாம். விஜய் எடுக்க போவது திமுக கூட்டணி ஓட்டுகள் தான். திமுக எதிர்ப்பதில் நியாயம் உள்ளது. ஆனால் அதே பாஜகவை ஏதோ தொடுவோம் என்றுதான் விஜய் பேசுகிறார். அது வேண்டாம். 2026 தேர்தல் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல். அதில் விஜய்க்கு பங்கு உள்ளது. திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள், திமுகவை எதிர்ப்பவர்கள் அனைவரும் கூட்டணிக்கு வரலாம். அதே சமயம் இந்த கூட்டத்திற்கு வலு சேர்க்காமல் இருப்பவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது என்பதை என்னுடைய கருத்து. நான் யாருக்கும் அழைப்பு விடுக்கவில்லை என்று திமுகவை தோற்கடிப்பது அனைவரின் கடமை அப்படிங்கிற விஷயம்